Hi friends, welcome to Chennai Bangalore Diaries. இப்போ எங்க இருக்கோம் அப்படினா வந்துட்டு டைகர் அண்ட் லயன் சஃபாரி கிட்ட தான் வந்திருக்கோம். இதுமே வந்துட்டு ஷிமோகா கிட்ட தான் இருக்கு. ரொம்ப வந்துட்டு குழந்தைகளுக்குலாம் என்ஜாய்மென்ட்டான பிளேஸ்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஜூவோட என்ட்ரன்ஸ் தான் இது. அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேப் இருந்தது. ஸோ மேப்பில் வந்துட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும், என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன விலங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து க்யூ லைனும் இருந்தது. ரஷ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த க்யூ லைனில் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகுறது பாருங்கள். இதுதான் கம்ப்ளீட்டாக இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி இங்கெல்லாம் வந்துட்டு குண்டு கட்டுற மாதிரி இருக்காங்க. ஸோ ஆன் த ப்ராசஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம போகும்போது என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதுதான் வந்துட்டு பிளாக் ஸ்வான். இது வந்து தண்ணிக்குள்ளே இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்துட்டு சில்வர் பெசன்ட். இதை பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒயிட், பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் இருக்கும். அதோடைய தலை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முகப்பகுதி மட்டும் வந்துட்டு ரெட்டில் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. அது பார்க்குறதுக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கோழி மாதிரி இருக்கும் அதை பார்த்தாலே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஜங்கல் ஃபவுலும் அதுக்கப்புறம் சைனீஸ் ரிங் நெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டும் இருந்தது. ஸோ 2 பேர்ட்ஸ் இருந்தது. அது ரெண்டுமே பார்க்குறதுக்கு வந்துட்டு நம்மளுடைய நார்மல் கோழி தான், பட் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருந்தது. இங்கே வந்துட்டு லேடி அம்ரிஸ்டர் இருந்தது. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக, அதே மாதிரி ரொம்ப குவைட்டாக, ரொம்ப அழகாக இருந்தது. அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய டாட்டாய்ஸ் இருந்தது. பார்த்தா உடனே தெரியல டாட்டாய்ஸ் இருக்கிற மாதிரி. அந்த மர செக்கு கீழே வந்து ஒளிஞ்சிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள். அப்புறம் இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்டு, அதுக்கப்புறம் கோழி வகைகள், இது எல்லாமே வந்துட்டு சேர்த்து வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பேர்டும் ஒரு பேர். ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி பாருங்கள், நம்மளுடைய கோழி, வாத்துக்கோழி இது எல்லாமே இருந்தது அந்த இடத்துல. லவ் பேர்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாமே இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக விளையாடிட்டே இருந்தது. ரொம்ப அந்த பக்கம் போனாலே அந்த சவுண்டே கேட்டிங்கன்னா கீச் 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 கீச்சுன்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கு நல்லா பெரிய இடம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அது ஈஸியாக வந்துட்டு போயிட்டு வர்றதுக்கு, விளையாடிட்டு வர்றதுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா வசதியாக வந்துட்டு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஸோ பாருங்கள், பீச் ஃபேஸ்ட் லவ் பேர்ட் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பேர்ட்ஸுமே இருந்தது. ஸோ நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது வந்துட்டு அது ரொம்ப நல்லா உள்ளே ஒளிஞ்சிருந்தது. ஸோ அந்தளவுக்கு கிளியராக தெரியலை. அப்புறம் இங்கே வந்துட்டு பீகாக் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. பீகாக்கு இருக்கிற அழகே வந்துட்டு ஒரு தனி அழகு தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஃபுல்லாக அந்த கேஜில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. இதே ஊர் பக்கம்லாம் பார்த்தோன்னா அது ரொம்ப நல்லா ஃப்ரீயாக சுற்றிட்டுருக்கோம். அப்புறம் இங்கே வந்துட்டு இது வந்து ஒரு டைப் ஆஃப் பேர்டு. அப்புறம் இங்கே இங்கே டைகர் தூங்கிட்டுருக்கு. சூப்பராக இருந்தது. அது வந்து க்ளோஸ்அப்பில் போய் பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்தது. அதோடைய கேஜ் பாருங்கள், அவ்வளோ ப்ரொடெக்ஷனாக மேலே வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அதுக்கு குட்டி குட்டி வீடும் உள்ளே இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு சில டைகர்ஸ்லாம் இருந்தது. அதே மாதிரி அந்த வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆர்ச் மாதிரி இருக்குது பாருங்களேன், கொஞ்சம் தூரத்தில் தெரியும் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த ஆர்ச்சுக்கு மேலே கூட சில டைகர்ஸ்லாம் படுத்திருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும் அந்த டைகர் படுத்துருக்குறது. ஸோ எல்லா டைகர்ஸுமே வந்துட்டு தூங்கிட்டு தான் இருந்தது. சிலது வந்துட்டு முழிச்சிட்டு இருந்ததும் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருந்தது. இது பாருங்கள், இது தூங்கலை, ஆனால் வந்துட்டு அது அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருந்தது ஆப்போசிட் சைடில். அந்த ஆர்ச்சுக்கு மேலேயும் டைகர்ஸ்லாம் படுத்திருந்தது. அது கேஜ் அந்த வீடு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயுமே சில டைகர்ஸ் இருந்தது. நான் சுற்றி போய் காட்டுறேன், பட் வந்துட்டு அதை பார்க்கவே முடியல. அதோட முகம் அது அப்படியே நம்மளை எப்படி பார்த்தாலும் ஷூட் பண்ணாத மாதிரியே வந்து திரும்பி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு அப்படியே கிட்ட போனாலே வந்துட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்புறம் இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு ஹேனா. இதுக்குமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்துட்டு குட்டி குட்டியாக வீடு இருந்தது. அதுக்குள்ளேயுமே சில இதெல்லாம் தூங்கிட்டு இருந்தது. இது பார்க்க அப்படியே கருப்பாக வந்துட்டு நல்லா இருந்தது. ஆனால் இது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தது இந்த அனிமல். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஃபாக்ஸ் இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா அனிமல்ஸும் தூங்கிட்டே தான் இருந்தது. டைகர்லேருந்து ஃபாக்ஸ் வரைக்கும் எல்லாமே என்னன்னே தெரில, ரொம்ப லேசியாக தான் இருந்தது. எல்லாமே நல்லா தூங்கிட்டு இருந்தது. சிலது மட்டும் தான் முழிச்சிட்டு இருந்தது.
அதுக்கப்புறம் இதுக்குமே வந்துட்டு வீடெல்லாம் இருந்தது குட்டி குட்டியாக, அதுக்குள்ளேயுமே சில ஃபாக்ஸ்லாம் தூங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரொக்கடைல்ஸ். ஸோ க்ரொக்கடைலும் பாருங்கள் நல்லா படுத்து நல்லா ஹாப்பியாக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு க்ரொக்கடைல் மட்டும்தான் முழிச்சிட்டு இருந்தது. அது நடந்து போகிறது நான் ஷூட் பண்ணியிருக்கேன், அது பாருங்கள் வரும். அப்புறம் சுற்றியும் சில க்ரொக்கடைல்ஸ் இருந்தது, அதுவுமே வந்துட்டு நல்லா தூங்கிட்டே தான் இருந்தது. பாருங்கள் அங்கே ஒரே ஒரு க்ரொக்கடைல் மட்டும் வந்துட்டு தண்ணிக்குள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் அது ஓரமாக அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ மெல்லமாக நடந்து உள்ளே போகுது. அப்புறம் அதுக்கு எப்போ வேணுமோ அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு அதை நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருந்தது இதுவுமே. அப்புறம் இங்கே தான் வரப்போகுது நம்மளுடைய ராக் பைத்தான். ஸோ வந்துட்டு பாம்பு வந்துட்டு இவ்வளோ கிட்ட வந்துட்டு பார்த்தது ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள் நிறைய இருந்தது இதில். எனக்கு தெரிஞ்சு இதில் 3 பைத்தான் பாம்பு இருந்தது. அதுக்கு உணவே வந்துட்டு அவங்க கோழிலாம் கீழே விட்டு வச்சுருந்தாங்க. அது வந்து 2 வந்துட்டு தூங்கிட்டு தான் இருந்தது. ஒன்று மட்டும் முழிச்சிட்ருக்கு பாருங்கள். நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்ல க்ளோஸ்அப் வியூ சூப்பராக இருந்தது இது பார்க்குறதுக்கே. இது நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னொரு பக்கம் போயிடுச்சு. திருப்பியும் நான் அந்த இடத்துல போயிட்டு திருப்பியும் எடுத்தேன். ஸோ அதோடைய தோலே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ பெருசு, அதுவுமே அதோட சைஸ்லாம் கூட. இதுதான் அதோடைய முகம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு என்னென்னலாம் இந்த ஜூவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லயன் அண்ட் டைகர் சஃபாரிக்கு வந்துட்டு 150 per ஹெட்டுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்துட்டு வேனில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம வண்டலூர் ஜூலெலாம் கூட்டிகிட்டு போவாங்களே சேம் மெத்தட் தான். அங்கே வந்து 100 rupeesன்னு நினைக்கிறேன், பட் இங்கே வந்து 150. அதனால் நான் ஆல்ரெடி அது பார்த்துட்டேன், அதனால் வந்துட்டு அந்த சஃபாரிக்கு நாங்கள் போகல. இங்கே ஜூ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அனிமல்ஸ் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப குயிக்காக பார்க்க வேண்டியது தான் இருக்குது. பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ஸ்னேக், டைகர்ஸும் இருக்குது கேஜ்குள்ளே. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. ஆனால் எது ரொம்ப நல்லா இருக்கும்னா நம்மளோட வண்டலூர் ஜூ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை விட. பட் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷிமோகாக்கு வரும்போது இதுவே கூட பார்த்துக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூ கிடைக்கும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு. ஆனால் மற்றது எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நம்ம கொஞ்சம் லேசி பீப்புள் அப்படின்னா வந்துட்டு நடக்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸி. ரொம்ப கம்மியான விலங்குகள்லாம் பார்க்கலாம். ரொம்ப அந்த விஷயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களையும் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தோன்னா அவங்களே நடப்பாங்க. தூக்கி சுமந்து நடக்கணுன்ற அவசியம்லாம் இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சென்னை பெங்களூர் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் சென்னை பெங்களூர் டைரிஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.